இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? மிக தீவிரமாக கட்சி வேலைகள் அப்பாவோடு இணைந்து 2001 தேர்தலில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நின்று ஒரு வெற்றியை பெறுகிறார். அவர் ஆண்டிப்பட்டி ஒரு முக்கியமான தொகுதி, தலைவர் நின்ற தொகுதி அப்படிங்கிற மாதிரி களப்பணியாற்றி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார்கள். இல்லை, செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் ஒரு அரசியல்வாதியை கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களை அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அந்த அணுகுமுறைகள் அது பிடிச்சிருச்சுன்னா அவங்கள உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை அவங்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கிறது. 2016 எம்எல்ஏ ஆன பிறகு தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி தினகரனோட ஏன் போனார்? இல்லை, அரசியலில் தனக்கு வாழ்வளித்தவர்கள் பின்னால் செல்ல வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் பல்வேறு காலகட்டங்களில் அந்த அரசியலில் தன் உயர்வுக்கு துணையாக இருந்தவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்கிற உணர்வு, தன் வளர்ச்சிக்கு கால்கோள் நாட்டியவர் திரு தினகரன் என்கிற அந்த உணர்வோடு தான் அவரோட பயணப்படுவதற்கு முடிவெடுத்து பயணப்பட்டார். தனக்கு உயர்வு கொடுத்த டிடிவி விட்டு தங்க தமிழ்ச்செல்வன் விலகினதுக்கு காரணம் இவர்கள் சமுதாய வாக்குகளை எப்படி எடுக்கப் போகிறார்கள், அங்கே இருக்கிற கட்சியினுடைய வாக்குகள் எப்படி பிரியும் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பேசுபொருளாக தான் இன்னும் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அதிமுக வேட்பாளரும் இருக்காரு. ஆமாம், தங்க தமிழ்ச்செல்வனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது திமுக? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் வெல்வாரா? அவர் கடந்து வந்த வரலாறு என்ன? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சகோதரன். தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்தளவில் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, தலைமை கழகத்தினுடைய மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா பேரவையின் செயலாளர் என்கிற மாதிரியாக பயணித்த போதே அவருக்கு அந்த பகுதியில் செல்வாக்கு இருந்தது, பிரபலமானவராக இருந்தார். அதை தாண்டி அமமுக வந்ததற்கு பிறகு அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் திரு தினகரனுடைய வலதுகரமாகவும் திகழ்ந்தவர். அவர் 1999 திரு தினகரன் அவர்கள் அங்கே நாடாளுமன்ற வேட்பாளராக அப்போதைய பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் நின்றபோது அவருடைய வெற்றிக்கு பாடுபட்ட முக்கிய பிரமுகர்கள் ஒரு 6 பேரில் தங்க தமிழ்ச்செல்வனும் ஒருவர் என்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 10-12 அரசியல் கட்சிகளும் அணி சேர்ந்து இருப்பதால் அங்கே அவருடைய வெற்றி என்பது கடும் போட்டிக்கு இடையே அது தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் திரு டிடிவி தினகரன் தான் அந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்பது இன்று இரவுக்குள் அல்லது நாளை தொடர்பு அறிவிப்பு வருங்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் 99 திரு தினகரனுடைய வெற்றிக்கு பாடுபட்டார். அப்போது பெரியகுளம் என்று இருந்த தொகுதி மக்களவை தொகுதி. அவர் அதிக அளவுக்கான கவனத்தை பெற்றது திரு தங்க தமிழ்ச்செல்வன். 2002 செல்வி ஜெயலலிதா 2002 அது 2001 தகுதியீகம் செய்யப்பட்டு 2002 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்காக திரு தங்க தமிழ்ச்செல்வன் 2001 போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டி தொகுதியை செல்வி ஜெயலலிதாவுக்காக விட்டுக் கொடுத்தார். அப்போதுதான் அவர் தமிழகம் முழுக்க அறியப்பட்டார், இந்தியா முழுக்க கூட அறியப்பட்டார். என்றால் எம்எல்ஏ இருந்து அவர் அது பதவி விலகினார். அதுக்கு முதல்ல எப்போ அவர் கட்சிக்குள்ளே வந்தார், எப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சது? தங்க தமிழ்ச்செல்வனுடைய சொந்த ஊர் என்பது கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாராயணதேவன்பட்டி என்கிற ஒரு சிறிய கிராமம்தான். அந்த கிராமத்தில் பிரம்மலை கல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தான் தங்க தமிழ்ச்செல்வன். அவங்க அப்பா தங்கவேலு மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கம்பம் ஒன்றிய கழக செயலாளராக இருந்தார். அப்போ பள்ளி பருவம் முதலே தங்க தமிழ்ச்செல்வன் தன்னுடைய தந்தையோடு கூட்டங்களுக்கு போகிறது, அங்கே துடிப்பாக போஸ்டர் ரோட்டிலேருந்து செய்கிறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே தன்னுடைய பள்ளி பருவம், அதை தொடர்ந்து கல்லூரி பருவத்திலையுமே மிக தீவிரமாக கட்சி வேலைகள் அப்பாவோடு இணைந்து அவர் மூத்த பையன் என்கிற முறையில் அவர் அப்பாவோடு இணைந்து அரசியல் பயணத்தை மேற்கொள்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 1999 பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது அந்த பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள்
தேனி, கம்பம், பூண்டி, ஆண்டிப்பட்டியில் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்சார்ஜாக பொறுப்பாளர்களாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு தினகரன் அவர்கள் யாரெல்லாம் சரியானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு தேர்வு செய்கிறார். அப்படி தேர்வு செய்த பொழுது திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு தங்க தமிழ்ச்செல்வன், திரு எஸ்பிஎம் சையதுகான், திரு மேலூர் சாமி, திரு எஸ்என் ராஜேந்திரன் நினைக்கிறேன், ஒரு 6 பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த 6 பேர்கிட்டையுமே தேர்தல் பொறுப்புகளை, பணிகளை ஒப்படைக்கிறார். இதில் இளைஞராக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் மிக தீவிரமாக களமாடி அவருக்கு ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியின் தாண்டி வேட்பாளருடைய எல்லா தொகுதிகளுக்கும் சென்று அவர் தேர்தல் பணியாற்றி திரு தினகரனுடைய வெற்றிக்கு மூல காரணமாக அவர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி திரு தினகரனே கூட அதை பதிவு பண்ணியிருக்கிறார். நீங்கள் 99 சொன்னீங்க, அவர் அவருடைய தந்தை காலத்திலேயே அவருடைய சேர்ந்து கூட்டணிக்காக போவார் அப்படின்னு. அப்போனா எம்ஜிஆருடைய அரசியலால் ஈர்க்கப்பட்டு தான் தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இணைஞ்சிருக்காரா? ஆமாம், முழுக்க முழுக்க திரு தங்க தமிழ்ச்செல்வனுடைய குடும்பமே, அவர்கள் உறவினர்கள் எல்லோருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தொடக்க காலம் முதல் 1972 முதலே இருந்தது. இவர் கல்லூரி காலத்திற்கு வருகிற பொழுது அந்த பகுதிக்கு மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தபோது ஒரு முறை 2 முறை பார்த்துருக்கலாம். மற்றபடி தீவிர அரசியல் என்பது மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு தான் அந்த தீவிர அரசியல் களத்திற்கே வருகிறார். அப்போது ஒரு வாய்ப்பாக இவருக்கு அந்த கம்பம் தொகுதியில் பிரபலமான ஆட்கள் யார் அப்படின்னு பார்க்குற போது பிரம்மலைக்கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்கிற போது அந்த பகுதிகளில் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதிகமாக வாக்காளர்கள் இருப்பதால் இவர் சரியானவர் என்று தேர்ந்தெடுத்து திரு தினகரன் அவர்கள் கொண்டு வர்றார். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிடணும். இவருடைய வெற்றிக்கு பாடுபட்ட இந்த 6 பேரையுமே தலைமை கழகத்துக்கு அழைத்து வந்து செல்வி ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்தி இந்த 6 பேரையும் தமிழக அரசியலில் தீவிரமாக கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு பொறுப்புகளை, மாநில அளவிலான பொறுப்புகளை வாங்கி கொடுத்தவர் தான் மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள். எஸ்என் ராஜேந்திரன், மேலூர் சாமிக்கெல்லாம் அமைப்பு செயலாளர் என்கிற அளவில் வாங்கி கொடுத்தாரு. இவருக்கு இளைஞர் பாசறை பொறுப்பெல்லாம் அந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கு வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரி அவர்களுடைய வளர்ச்சிக்கு தங்க தமிழ்ச்செல்வன் உட்பட பல்வேறு அந்த பகுதியில் இருந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வளர்ச்சிக்கு திரு தினகரனுடைய பங்களிப்பு என்பதும் உயர்ந்ததாக இருந்தது. முக்கியமாக 99க்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்க எம்ஜிஆரால் கவரப்பட்டிருக்கலாம். ஏன்னா திரு தங்க தமிழ்ச்செல்வன் 60இல் பிறந்தவர். எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வந்து விட்டார். அதுக்கப்புறம் அவர் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். அது எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே அவர் அதிமுகவில் அதிக ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும். அப்போ ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதா எம்ஜிஆர் காலத்தில்? செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு 89இல் பொறுப்பேற்ற பிறகு தங்க தமிழ்ச்செல்வனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதா? எப்படி அடையாளம் காணப்பட்டார் அதிமுகவில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பார் அப்படின்னு? அதுதான் திரு தங்கவேலு அவர்கள் ஒன்றிய செயலாளராக இருந்த காலத்திலேயே இவர் நான் சொன்ன மாதிரி கூட்டங்களுக்கு போகிறது வந்தார். 88, 89 காலகட்டங்களுக்கு பிறகு அங்கே இளைஞரணி பொறுப்பு, மாணவரணி அல்லது இளைஞரணி நினைக்கிறேன், நினைவு சரியாக இல்லை, அங்கே அந்த பகுதிகளில் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதற்கான பணிகளை அவர் தீவிரமாக ஆற்றுகிற பொழுது தான் ஒரு துடிப்பு மிக்க இளைஞன் இந்த பகுதியில் இருக்கிறார் என்று திரு தினகரன் அடையாளம் கண்டு அவரை கொண்டு வர்றாரு துணித்தமுறை. அதன் பிறகு தான் அவருடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமான வளர்ச்சியாக போனதுங்கிறத நம்ம பார்த்தோம். 99க்கு ஆமாம், அதற்கு பிறகு அபரிமிதமான வளர்ச்சி. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த 2001 தேர்தலில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நின்று ஒரு வெற்றியை பெறுகிறார். அவர் ஒரு முக்கியமான தொகுதி. ஆமாம், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. அது தொடக்க காலம் முதலே ஆண்டிப்பட்டி என்றாலே தமிழக அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க தொகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில் இவர் ஒரு பிரபலமான வேட்பாளராக அறியப்படுகிறார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் நிற்கிறார். உடனே தலைவர் நின்ற தொகுதி அப்படிங்கிற மாதிரி களப்பணியாற்றி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார்கள். மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த ஒரு இக்கட்டான நிலை வந்த பொழுது அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அந்த தொகுதியில் செல்வி ஜெயலலிதா வெற்றிக்காக இரவு பகல் பாராமல் பாடுபட்டார். பல பகுதிகளுக்கு நீங்கள் என்னை விடவும் அதிகமாக ஓட்டில் அம்மா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணி அதில் ஒரு பெரிய வெற்றியை பெற்ற போது பல பொதுக்கூட்டங்களில் செல்வி ஜெயலலிதா அவர்களே திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பாராட்டினார். இளையவர், சிறிய வயது இருந்தாலும் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக அனுபவவாதியாக இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த தொகுதிக்கு என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகளை நானே நிறைவேற்றுவேன். ஏனென்றால் நான் முதலமைச்சராக
வரும்போது இந்த தொகுதிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஜின்னிங் மில்ஸ், அண்ணா ஜின்னிங் மில்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு வந்து அங்கே ஒரு கூட்டுறவு நூற்பாலையை கொண்டு வரணும், கல்லூரி கொண்டு வரணும், பல்கலைக்கழகம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே செல்வி ஜெயலலிதா வந்து அவர் ஆட்சிக்கு வந்தபோது நிறைவேற்றினார். அதை தாண்டி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டதுனால ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு தங்கத்தமிழ்ச்செல்வனை செல்வி ஜெயலலிதா அனுப்பி வச்சார் 2002. 2001 அவருக்காக 2002 அவருக்காக அவங்க ராஜினாமா பண்றாங்க. அப்போ இது ஒரு வகையில அவருக்கு ஒரு உறுதிமொழி செல்வி ஜெயலலிதா உறுதிமொழியில கொடுக்க மாட்டாங்க. இது அது மாதிரி இண்டிகேட் பண்ணியிருப்பாங்களா தங்க தமிழ்ச்செல்வனுக்கு? அவர் அந்த பதவி எம்எல்ஏ பதவி இழந்தாலும் கூட அவருக்கு அரசியல் வாழ்க்கை என்பது இன்னும் கூட மேலே போகும் அப்படிங்கிற மாதிரியான ஏதோ உறுதி கொடுக்க ஒரு இண்டிகேட் பண்ணாங்களா? இல்லை, செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் ஒரு அரசியல்வாதியை கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களை அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அந்த அணுகுமுறைகள் அது பிடிச்சிருச்சுன்னா அவங்கள உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை அவங்களுக்கு சில ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்கள் விலகினாலும் உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது, கட்சியிலும் உங்களுக்கு உயர்ந்த பொறுப்புகள் காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட அந்த பிரச்சாரத்திலேயே சொன்னாங்க. நேரடியாக தங்க தமிழ்ச்செல்வனை வந்து உங்களுக்கு வாய்ப்பு தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்க சொல்லவும் மாட்டாங்க, நமக்கு தெரியும். அவங்க மனசில் இருந்திருக்கு. சரி, தனக்காக 5 ஆண்டுகள் பதவியில் இருக்க வேண்டிய, பொறுப்பில் இருக்க வேண்டிய தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டதால் இனி மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்து பணம் செலவு பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்காமல் நேரடியாக ராஜ்யசபா எம்பியாக்கி அவர் அழகு பார்த்தார். 2001 அவர் முதல் முறை எம்எல்ஏ. ஆமாம். அப்படி இருக்கும்போது 2002 அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்ட போது அப்போது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. நிச்சயமாக அதிக அளவுக்கு அரசியல். அதையும் தாண்டி கட்சியில் அந்த ஜெயலலிதா பேரவனுடைய மாநில செயலாளர் பொறுப்பும் கொடுத்துருந்தாங்க. கட்சியிலையும் ஒரு உயர்ந்த பொறுப்பு. அங்கே டெல்லியில் போய் அவர் ராஜ்யசபா எம்பியாகவும் செயல்படுவதற்கான பொறுப்பு என்பது இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனுக்கு உழைப்பு, தகுதி, திறமை இதை தாண்டி அதிர்ஷ்டமும் கை கொடுத்தால் எந்த உயரத்துக்கும் போகலாங்கிறதுக்கு தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு சிறந்த உதாரணமாக தான் நான் பார்க்குறேன். நானும் சொல்லிட்டீங்க. உழைப்பு, திறமை, அதிர்ஷ்டம், அதுதான் அவரை உயரத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு நான் பார்க்குறேன். 2008 அவருடைய பதவி காலம் முடிஞ்சது. 2011 செல்வி ஜெயலலிதா மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் போது ஒரு பெரிய அளவுக்கான கூட்டணி அமைத்து, விஜயகாந்தோட கூட்டணி அமைத்து, இடதுசாரிகள் கூட்டணி அமைத்து அவர் போட்டியிட்ட போது மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது 2011. அது ஒரு அதுவே அவருக்கு ஒரு கிடைத்த 2வது வாய்ப்பா? என்ன காரணத்தினால மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆவதற்கு? அதுதான் நான் இப்போ தொடக்கத்தில் நான் சொன்னேன்ல, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மனதில் ஒருவர் இடம் பிடித்து விட்டால் அவருடைய உயர்வுக்கு, அவருக்கு வாய்ப்பு வருகிற பொழுதெல்லாம், சந்தர்ப்பம் வருகிற பொழுதெல்லாம் அவருக்கான வாய்ப்புகளை, உயரிய பதவிகளை, பொறுப்புகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணமும் உணர்வும். இதில் செல்வி ஜெயலலிதாவை தாண்டி திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய பங்களிப்பும் பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் நாம் பார்த்துருக்கோம். கடந்த 28-30 ஆண்டுகளாக செல்வி ஜெயலலிதாவோடு அவர்கள் பயணித்த போது யார் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்கிற அந்த சிபாரிசு வகையில் இவங்க தான் பிரதான இடம் வகித்து அந்த பொறுப்புகளை உருவாக்கி கொண்டார்கள். அந்த வகையில் திரு தங்க தமிழ்ச்செல்வனுடைய அந்த அணுகுமுறை என்பதும் அவருடைய அந்த தீவிர செயல்பாடு, கட்சியில் உள்ள ஈடுபாடு என்பதும், இதை தாண்டி எதிரில் களமாடுபவர்களை, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் ஆகட்டும், மற்றவர்களோடு அந்த ஒரு தீவிரத்தன்மையோடு, அந்த எதிர்ப்பு நிலை என்பது இருக்குல்ல, அது வந்து ஒரு தீவிரத்தன்மையோடு இருக்கும். அந்த தீவிரத்தன்மையை உள்வாங்கி அதை ஏற்றுக்கொண்டு தான் அடுத்தடுத்து இவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரி, 2016 அவர் சட்டப்பேரவை உறுப்பினரானார். பல தடவை செல்வி ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் யார் இடைக்கால முதலமைச்சர் கொடுக்கணும் அப்படிங்கும்போது 3 முறையும் திரு பன்னீர்செல்வம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு முறை அவர் செல்வி ஜெயலலிதா மறைவு அந்த சமயத்திலையும், அதுக்கு பிறகு அவருடைய தகுதி இழப்பு வந்த போதும் கூட செந்தில் பாலாஜி பேர் கூட அடிபட்டது, தங்க தமிழ்ச்செல்வன் பேரும் லேசாக அடிபட்டது. ஏன் அந்த கவனம் அவர் மேலே படலை? ஓபிஎஸ் இன்னும் சாஃப்டாக பார்த்தாங்களா தங்க தமிழ்ச்செல்வனை விட? உண்மை, அதில் 100க்கு 100 உண்மைன்னு தான் பார்க்கணும். நீங்கள் அந்த காலகட்டத்தில்
யார் முதலமைச்சராக வருவார்கள் அப்படின்னு அந்த முதல் தொடக்க நிலையில் வந்தபோது பல பேருடைய பெயர் மூத்த பொன்னையன் வருவார், ஜெயக்குமார் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு அந்த அனுபவமிக்க தலைவர்களே தான் இல்லாட்டு இருந்தாங்க. திடீரென்று ஓ பன்னீர்செல்வம் முதல்வர்னால் யார் இந்த ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களாலும் சரி மற்ற இதுன்னு சொல்லி பெரியகுளத்தில் ஒரு புதிய வேட்பாளர் நாடாளுமன்றம் 96 காலகட்டத்தில் அவர் நகரசபை தலைவராக இருந்தார். அப்போ அந்த நகரசபை தலைவராக இருந்தபோது அவருடைய செயல்பாடுகள் என்பது அந்த பகுதியில் இதே மாதிரி தான் அமைதி பணிவு என்கிற நிலையில் தான் இருந்தது. அப்போ யார் முதலமைச்சராக வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற போது மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் தினகரன் தான் இவர் சரியானவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி திரு ஓபிஎஸ். ஏன்னா அவர் திரு டி தினகரன் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது நான் குறிப்பிட்ட இந்த 6 பேரில் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த செயல்பாடு அணுகுமுறை என்பது இவருக்கு மிகவும் பிடித்து போயிடுச்சு. அவங்க தன்னுடைய சித்தி திருமதி சசிகலாட்ட சொல்லி அம்மா இந்த மாதிரி இவர் நமக்கு சரியாக வருவார், மூத்தவர்கள் என்று நாம் போட்டோம்னா அவங்க கோஷ்டி சேர்த்துருவாங்க, எனவே இவர் தான் சரியானவர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பல அனுபவங்கள் ஜெயலலிதாவுக்கு இருக்குது. 4 வரணி பிரிஞ்சதுலேருந்து போட்டி அதிமுக வந்ததுலேருந்து புரட்சித் தலைவர் அமமுக, எம்ஜிஆர் அதிமுக, எம்ஜிஆர் கழகம்னு மூத்த தலைவர்களெல்லாம் எதிரான நிலைப்பாட்டை எடுத்த அனுபவம் செல்வி ஜெயலலிதாவுக்கு இருந்ததால் அப்படிப்பட்ட நிலைக்கு செல்லாத ஒரு தீவிர விசுவாசி வேண்டும் என்கிற பொழுது இவர்தான் சரியானவர் அப்படிங்கிறத அவங்க முடிவெடுத்து அறிவிச்சிட்டாங்க. 2016 எம்எல்ஏ ஆன பிறகு தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி தினகரனோட ஏன் போனார்? இல்லை, அரசியலில் தனக்கு வாழ்வளித்தவர்கள் பின்னால் செல்ல வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் பல்வேறு காலகட்டங்களில் அந்த அரசியலில் தன் உயர்வுக்கு துணையாக இருந்தவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்கிற உணர்வு என்பது திரு தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கூடுதலாக இருந்ததால் அவரோடு, ஏன்னா அவர் தான் அறிமுகப்படுத்தி கொண்டு வர்றாரு, தலைமைக்கு கொண்டு வர்றாரு, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, கட்சியில் பேரவை செயலாளராக, இப்படி பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து தமிழகம் மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்தியா அளவில் ஒரு பிரபலமான பிரமுகராக வருவதற்கான அந்த விதையை ஊன்றியவர், தனக்கு தன் வளர்ச்சிக்கு கல்கோள் நாட்டியவர் திரு தினகரன் என்கிற அந்த உணர்வோடு தான் அவரோட பயணப்படுவதற்கு முடிவெடுத்து பயணப்பட்டார். ஆனால் அதுக்கப்புறம் தகுதி இழப்பு செய்யப்பட்டார் எம்எல்ஏவா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் அப்போ கூட மறுபடியும் போட்டிட்டு வெல்ல முடியும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருந்தது. 2019 நடந்த தேர்தலில் அவர் வென்றிருக்க வேண்டும். அப்போ ஒரு மக்களவைக்கு தான் நின்னார் அமமுக சார்பாக. ஆனால் ஜெயிக்க முடியல. ரவீந்திரநாத் ஜெயிச்சார் அதிமுக சார்பாக. காங்கிரஸில் இருந்து இவிகே இளங்கோவன் நின்னார். அந்த சமயத்தில் அமமுகவுடைய நம்பகத்தன்மை கொண்ட நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் இருந்தவர். என்ன காரணம் அமமுகலேருந்து டிடிவி தினகரன், நீங்கள் சொன்னீங்க அவர் மேலே கொண்டு வந்தது டிடிவி தினகரன் தான், விலகினதுக்கு என்ன காரணம்? அவர் அரசியல் எதிர்காலமா இல்லை அவர் அதுக்கப்புறம் கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சார் டிடிவி தினகரன் தொடர்பாக. டிடிவி தினகரனும் கடுமையான விமர்சனங்கள் வச்சார். அந்த பொதுவெளியில் அது இருக்கு, விவாத களங்களில் கூட கடுமையான 2 பேருமே கடுமையான விமர்சனங்கள் பொதுவெளியிலே வச்சாங்க. என்ன காரணத்தினால வெளிவந்த தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை முக்கியப்படுத்தியா? என்ன காரணத்தினால தனக்கு உயர்வு கொடுத்த டிடிவி விட்டு தங்க தமிழ்ச்செல்வன் விலகினதுக்கு காரணம் என்ன? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்கிற ஒரு பொறுப்பில் வரைக்கும் போட்டிருந்தாங்க. மிக தீவிரமாக அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தொடக்க காலத்தில் மிக தீவிரமாக பணியாற்றியவர்களில் ஒரு 4-5 பேர் குறிப்பிடலாம். அதில் தங்க தமிழ்ச்செல்வனை கூட நம்ம முதன்மையாக குறிப்பிடலாம். இதை தாண்டி விபி கலைராஜன், செந்தில் பாலாஜி போன்றவர்களும் சரி, பொது இடங்களில் அமமுகவை தமிழகம் முழுவதும் கொண்டு சென்று சேர்த்ததில் திரு புகழேந்தி, நாஞ்சில் சம்பத்துக்கு பெரிய அளவில் பங்குண்டு. எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று மிகப்பெரிய அளவில் பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டு வந்தாங்க. அந்த கூட்டங்களை யாருமே கூட இல்லை. ஆமாம், அதுதான். அந்த கூட்டங்களை நடத்துவதற்கு பெரிதும் துணை நின்றவர் தங்க தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க முடியுமா அப்படிங்கிற இந்த எல்லோருமே ஒரு நடுத்தர வயதுடையவர்கள். தங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை நாம் இந்த கட்சியில் இருந்தே தீர்மானிக்க முடியுமா அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்க தங்க தமிழ்ச்செல்வன், விபி கலைராஜன், செந்தில் பாலாஜி இந்த 3 பேரையும் சொல்லிக்கலாம். அப்போ இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற தலைமை, அந்த தலைமையின் மீது ஒரு தீவிர ஈடுபாடு இருக்கிறது. அதை தாண்டி தங்களுடைய சொந்த பணத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் அதில் இருந்தது. ஏன்னா
ஒரு முதன்மை பொறுப்பில் இருந்துட்டு பார்ட்டியில் போய் ஃபண்டு கேட்க முடியாது. கூட்டங்கள் நடத்துவதானாலும் சரி, மற்ற அவர்கள் பயணப்படுகிற போது, தமிழகம் முழுவதும் பயணப்படுகிற பொழுது வருது. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் செலவாகிட்டு இருக்கு, எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அமமுக தொடங்கப்பட்டதே அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான ஒரு இதாக தான் இருந்தது. அந்த மீட்டெடுப்பதற்கான முதன்மை நிலையில் இருந்த திருமதி சசிகலா அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி இருக்கிறாங்க. ஸோ இது சாத்தியமில்லை என்கிற நிலை வருகிற பொழுது நாம் ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அதிமுகவில் ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, மக்களின் ஆதரவு மிக்க, தொண்டர்களுடைய ஆதரவு மிக்க ஒரு தலைமை இல்லாத சூழல் இருப்பதால் நாம் திராவிட தாய்க்கழகமான திராவிட கட்சியிலே போய் ஐக்கியமாகணும்னு சொல்லிட்டு திரு விபி கலைராஜனும் போனார், திரு செந்தில் பாலாஜியும் போனார், திரு தங்க தமிழ்ச்செல்வனும் போனார். ஒவ்வொருத்தரும் எந்த ஆர்டரில் போனாலும் அந்த ஆர்டரை சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம், அப்படி ஒவ்வொருத்தரும் விபி கலைராஜன் முதல்ல போனார், செந்தில் பாலாஜி தேர்தலுக்கு முன்னால் போனார், தேர்தலுக்கு அப்புறம் இதில் களப்பணி ஆற்றுவதில், தேர்தல் பணியானாலும் கட்சி பணி ஆற்றுவதானாலும் அதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தீவிரமாக களப்பணியாற்றியவர்கள் யார் என்று திமுக கண்டறிந்து திரு செந்தில் பாலாஜிக்கும் திரு தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் உரிய மரியாதை, உரிய பொறுப்பு கட்சிகள்லையும் கொடுத்துருக்காங்க. திரு விபி கலைராஜன் தான் ஏதோ இலக்கிய பிரிவுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இலக்கிய பிரிவில் போட்டு அவர் பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கணும்னு விட்டுட்டாங்க. இதில் திரு தங்க தமிழ்ச்செல்வன் வந்த உடனே தேனி வடக்கு மாவட்டம் நினைக்கிறேன், அங்கே செயலாளராக போடுறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் இதுலேயும் கொண்டு வர்றாங்க. போடி தொகுதி சட்டமன்ற தொகுதியில் திரு ஓபிஎஸ்ஐ எதிர்த்து களமாடுவதற்கும் வாய்ப்பு கொடுக்கிறார்கள். 4வது முறையாக ஒரு வாய்ப்பு என்பது இப்போது தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகார வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து களமாடுவதற்கு திரு தங்க தமிழ்ச்செல்வனுடைய குரு திரு டிடிவி தினகரன் தான் வர்றாரு அப்படிங்கிறதாங்க. நாளைக்குள்ளே நமக்கு அது அதிகாரப்பூர்வமாக வரும். போட்டி என்பது மிக கடுமையாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இவர் மரியாதைக்குரிய தங்க தமிழ்ச்செல்வன் பிரமலை கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் இது ஈசநாட்டு கல்லர்னு தஞ்சை பகுதியைச் சேர்ந்த கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால் இவர்கள் சமுதாய வாக்குகளை எப்படி எடுக்கப் போகிறார்கள், அங்கே இருக்கிற கட்சியினுடைய வாக்குகள் எப்படி பிரியும் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பேசுபொருளாக தான் இன்னும் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக வேட்பாளரும் இருக்காரு. ஆமாம், திரு நாராயணசாமி என்று. இப்போ இருவருமே இவங்க முக்குளத்தை சேர்ந்தவர்கள். அங்கே திரு நாராயணசாமின்னு அவர் கமவார் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவரை போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த தொகுதியில் இவர்கள் இருவருக்கும் தான் போட்டி. 3வது இடம் பிடிக்கிறதெல்லாம் நாராயணசாமிக்கு போட்டி இருக்கலாம், இவர்கள் இருவருக்கும் போட்டி. இந்த போட்டி மிக கடுமையாக இருக்கிற பொழுது, ஏற்கனவே 99 காலகட்டங்கள் 5 ஆண்டுகள் அவர் அங்கே இருக்கிற பொழுது, தேர்தலுக்கு முன்னதாகவே திரு டிடிவி தினகரன் அவர் அந்த 6 சட்டமன்ற தொகுதியும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அந்த கிராமமாக அவருடைய நிதி உதவி என்பதும், அந்த சிறு சிறு கோவில்களுக்கு உதவி, பள்ளி கட்டடங்களுக்கு உதவி, இந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்திருக்கிறதுனால தேனி தொகுதி என்றால் டிடிவி எம்பியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கடந்த முறை அவர் தோல்வி உற்ற போதே நிறைய பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி ஒன்றே குறிக்கோள். வெற்றியை தவறவிட்டால் அங்கு உள்ள நிர்வாகிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று முதலமைச்சரும் எச்சரிக்கை விட்டிருக்கிறதுனால தங்கள் தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற வைப்பதற்கு அவர்கள் களமாடுவார்கள். ஆட்சி கட்சியாக இருக்கிறதுனால அந்த சாம வேத தான தண்டம்னு இறக்கி பண்ணுவாங்க. அதை முறியடித்து திரு டிடிவி வெற்றி பெற முடியுமா? நம்ம அடுத்தடுத்து அவங்க தேர்தல் பிரச்சார யுக்தியை பார்த்து பார்க்கலாம். எதற்காக தங்க தமிழ்ச்செல்வனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது திமுக? இங்கே அதுதான், களப்பணி ஆற்றுவதில் சிறந்தவர்களாக இருந்தால், தேர்தல் பணியில் தீவிரம் காட்டுவராக இருந்தால், அந்த பகுதியினுடைய மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு செல்வாக்கும் இருந்தால் அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எந்த அரசியல் கட்சியுமே எடுக்கும். அந்த அணுகுமுறையை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்திருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் அது அங்கே இப்போ தான் திமுகவுக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு. 2019 தேர்தலுக்கு அப்புறம் வந்தார். 2021 நின்று ஓபிஎஸ்ட தோத்தார். திமுக அங்கே நம்புவாங்க, அவரை நம்புகிறாங்களா? முழுக்க ஒரு வழி இல்லையா? இல்லை, திமுகவின் தலைமை எடுக்கிற முடிவுக்கு அதிருப்தி இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அப்புறம் கட்டுப்பட்டு கட்சி முக்கியம், கட்சி வேட்பாளர் வெற்றி பெறணும், உதயசூரியன் வெற்றி பெறணும் இறங்கிடுவாங்க. இன்றைக்கும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் அமைத்திருக்கிற இந்த ஆட்சியில் 8-9 பேர் அதிமுக ஆட்கள் தான் இருக்காங்க. முத்துசாமி தொடங்கி, ரகுபதி தொடங்கி, அனிதா ராதாகிருஷ்ணன்,
KKS ராமச்சந்திரன், ஏவாவேலு, PK சேகர் பாபு உட்பட ஒரு 8-9 கண்ணப்பன், ராஜகண்ணப்பன் உட்பட ஒரு 8-9 அமைச்சர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. சில மூத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் அவர்கள்லாம் எதிர்பார்த்து தங்களுக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் கேட்காம, அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்காம அதிமுகலேருந்து வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற அந்த வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணிக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இஸ்லாமிய மக்களுடைய அவங்க திமுக அதிகம் நம்புவாங்களா, இல்லை டிடிவியை நம்பலாம், அமமுகவை நம்பலாம், அதிமுக நம்பலாம் அப்படின்னு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது இஸ்லாமிய பெருமக்களை பொறுத்தளவில் இஸ்லாமிய கட்சிகள் தமுக, IUM எல்லாமே ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம்தான் இருப்பாங்க. நான் குறிப்பிட்ட மாதிரி அந்த தொகுதிக்கு நல்லது செய்தவர் இவர், டிடிவி தினகரன் செய்தவர் இவர். அவர் நிற்பது பாஜக ஆதரவு நிலைப்பாடு என்றாலும் கூட அவருடைய சின்னத்தில் தான் நிற்கிறார். தாமரை சின்னம்னா போட மாட்டாங்க, எந்த இஸ்லாமிய மக்களும் போட மாட்டாங்க. ஆனால் அவர் அமமுகவினுடைய குக்கர் சின்னத்தில் நிற்கிறதுனால ஒரு சில பகுதிகளில் உத்தமபாளையம், போடி, கம்பம் போன்ற பெரியகுளம் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒரு சிலர் கடந்த தேர்தலின் போது அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் வாக்களிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 80-90% திமுகவுக்கு போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. மற்ற சமூக மக்கள், இந்த முக்குலத்தை தவிர மற்ற சமூக மக்களுடைய வாக்கள் இருக்குது. முக்கியமாக கன்னடம் பேசுகிற மக்கள் தொகை அதிகமாக, நிச்சயமாக அவர்களும் பிரியக்கூடிய வாய்ப்பு, அந்த மக்கள் தொகை பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நான் நம்முடைய நேர்காணலுக்கு வருவதற்கு ஒரு 10 நிமிடம் முன்னாடி நான் பேசினேன் கம்பத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட, தேனியில் இருக்கிற நண்பர்கிட்ட. அந்த பகுதியில் மிகவும் பிரபலமான கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த கம்பம் நடராஜன், கம்பம் ராமகிருஷ்ணன், அவரை சார்ந்த கட்சி நிர்வாகிகள் வந்து கடும் அதிருப்தியில் இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். வெளிப்படையாகவே அவர்கள் இப்படி தொடர்ந்து அங்கேருந்து வந்தவனுக்கு, அதிமுக அமமுகன்னு வந்தவனுக்கு இப்படி தொடர்ந்து வாய்ப்புகளே கொடுத்துக்கிட்டு இருந்தால் இங்கே நமக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரியான அதிருப்தி என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி இது ஆட்சி கட்சியாக இருக்கிறது. இந்த வெற்றி தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு கிடைக்கவில்லை என்றால் தலைமை மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அந்த பகுதியைச் சேர்ந்த அமைச்சர்கள் எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுப்பேன்னு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறதுனால, சரி இந்த முறை அவரை எப்படியாவது வெற்றி பெற வைத்து விடுவோம் என்ற கண்ணோட்டத்தில் அவர்கள் களமாடினால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அவருக்கு கரம் கோர்த்து வேலை செய்தால் அவர் வெற்றி உறுதி. ஒருவேளை அதிருப்தியில் படுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக டிடிவி ஜெயிச்சிருவார். தங்கத்தமிழ்ச்செல்வன் வென்றால் அவருடைய கிராஃப் எப்படி உயரும்? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று டெல்லிக்கு சென்று விட்டால் அவருடைய மதிப்பும் மரியாதையும் அந்த பகுதியில் உள்ள திமுகவிலுமே உயரும் என்பதுதான் என்னோட பார்வை. ஏன்னா நம்ம தொடக்கத்தில் பேசினது மாதிரி இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நெருக்கத்தை, தலைமைக்கான நெருக்கத்தை ஏற்படுத்த போது அவருக்கு எந்த விதமான ஒரு உயர்வு கிடைத்ததோ அதுபோன்ற ஒரு உயர்வை அடுத்தடுத்து களத்தில் இறங்கி இவ்வளவு கடுமையான போராட்டம், தன் குருநாதர் டிடிவி தினகரனையே வீழ்த்தி வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிற போது அவருக்கான நிச்சயமாக மரியாதை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகரிக்கும் என்பது என்னோட பார்வை. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறிமைக்காக திரு துரைக்கண்ணன் மிக்க நன்றி. நன்றி ஐயா, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.